என்ன பொறுப்பு தெரியும், ஆனா அமைச்சர் அறிவிச்சிட்டோம். நீ இந்த பகச்சி வணக்கம். காமராஜர் பெயர் தாங்கி இருக்கிற மருத்துவமனை முன்னால் இருந்து பேசுகிறோம். எனக்கெல்லாம் என்ன வருத்தம், ஐயா காமராஜர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். காங்கிரஸ் கட்சியில இந்திரா காந்தி அம்மையார் தனியா வந்து கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் அப்போது இருந்த காங்கிரசும் இப்ப இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் ஒண்ணுதான். இந்திரா காந்திக்கு அப்புறம் தான் காங்கிரஸ் கெட்டு போக ஆரம்பிச்சது. காமராஜரை பற்றி நம்ம என்னெல்லாம் சொல்றோம், காங்கிரஸ் முதலமைச்சர், நேர்மையான முதலமைச்சர். லால் பகதூர் சாஸ்திரி ஒருத்தர் இருந்தார், உள்துறை அமைச்சராக இருந்தார், ஹோம் மினிஸ்டர். அவரை பத்தி பத்திரிகைக்காரன் கிண்டல் பண்ணுவான், தி ஹோம் மினிஸ்டர் வித்தவுட் ஹோம். அவருக்கு வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, ஹோம் மினிஸ்டர் வித்தவுட் ஹோம். அவ்வளவு எளிமை. மொரார்ஜி தேசாய், ஜெயபிரகாஷ் நாராயணன், இவங்க பேரெல்லாம் எங்கேயோ வரலாற்றுல மறைஞ்சு போச்சு. அப்படி காமராஜர் இறக்கும் போது பத்திரிகை எடுத்துனா அவர்கிட்ட இருக்கிற பீரோ அலமாரி எல்லாம் திறந்து பார்த்தா ஒரு 10 கதர் சட்டையும் 10 கதர் வேட்டியும் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அதுல கூட சில சட்டை கிழிஞ்சு போய் கையில தையல் போட்டுருச்சுன்னு எழுதுறான். அப்படி ஒரு நேர்மையாளர் வாழ்ந்த ஒரு பிறந்த இந்த ஊர்ல அவர் வளர்த்தெடுத்த காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு இந்த காங்கிரஸ் கட்சி எப்படி கோடி கோடியா கொள்ளையடிச்சிருக்குன்னு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய துரதிருஷ்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்திருக்குங்கிறதா என்னுடைய கவலையை. இன்னைக்கு காமராஜர் உயிருடன் இருந்தா அவர் காரி துப்புகிற ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சியா தான். அவர் காரி துப்பிடுவார். பாரதி பாடல்ல மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடி பாப்பான்னு இந்த காங்கிரஸ் கட்சிக்கார அத்தனை பேர் மேலையும் முகத்துல உமிழ்வார், பக்கத்திலே போக முடியாது. அவர் உச்சி முகர்ந்து ஆரத்தலே வரவேற்கிற ஒரு தலைவர் இருக்கிறார்னா ஐயா நரேந்திர மோடி தான் இருக்கும். அதுவும் நமக்கு எல்லாம் தெரியும். அதற்கு காரணம் அந்த அப்பொழுக்கற்ற நேர்மை. ரொம்ப வருத்தமாக இருக்கிறது இந்த நாட்டினுடைய சம்பவங்கள். 350 கோடி ரூபாய் தம்பி பாலு சொன்ன மாதிரி என்ன கைகள் இல்லை, எந்திரங்கள் தேவைப்பட்டது. மிஷின் வச்சு என்றாங்க பணத்தை. அப்புறம் அந்த எந்திரங்கள் பழுதாகிடுது. எவ்வளவு ஓடுதான் தாங்கும், என்ன முடியல. முன்ன மாதிரி 2000 நோட்டு இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் 2000 வச்சிருப்பாங்க, ஈஸியா எண்ணிருக்கலாம். இது ஒரு வகைக்கு இது நம்ம செஞ்ச தப்பு தான். 2000 நோட்லாம் ஒழிச்சதுனால காங்கிரஸ்காரன கஷ்டமாகி 500 ரூபாய் நோட்டா வேற பதிக்க வைக்க வேண்டியிருக்கு. என்றதுக்கு டைம் ஆகுறதுக்கு காரணமே நீங்க தான். இந்த மிஷின் ஏண்டா ரிப்பேர் ஆச்சுன்னா உங்க மோடினால்தான் ரிப்பேர் ஆச்சு. 2000 ரூபாய் இருந்தா ஈஸியா எண்ணிருக்கலாம் இல்லைங்கிறான். அப்படி என்ன கைகள் இல்லை, எந்திரங்கள் இல்லை, எங்க இருந்து இந்த பணம் வருது? நம்ம ஐயா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படியே போறாங்க. நம்ம மிஞ்சி இன்னொரு திருடுனா, நம்ம எல்லாம் மிஞ்சி இப்படி திருட நாட்டில் இருக்காங்க. 350 கோடி அடுக்கி வச்சு ஒரு இடத்துல 350 கோடி தான் அடுக்கி வச்சிருக்கிறான். இன்கம் டாக்ஸ் தகவல் கிடைச்சிருக்குன்னா இன்னும் எந்த இடத்துல எவ்வளவு எல்லாம் வச்சிருக்கோம் தெரியலையா? இவன் நம்மளோட பெரிய ஆளா இருக்காங்க. காங்கிரஸுக்கு 8 சீட்டு கொடுக்கிறோம்னு சொல்றதுக்கு மேல 5 சீட்டு தான் கொடுக்கிறோம்னு சொன்னா எப்படி நமக்கு ஒரு 500 கோடி தண்ணீர் வாங்க நினைச்சு இப்ப திமுக அப்படி ஒரு கணக்கு போட்டு திமுக வியக்குது. இப்படி திமுக ஆச்சரியப்படுது, பொறாமப்படுது. காங்கிரஸ்கார அப்படியே திகச்சு போய் நிக்கிறான். பாரதிய ஜனதாக்காரன் துக்கத்துல நிக்கிறான், சோகத்துல இருக்கான். என்னடா இப்படிதான் இந்த நாட்டில் நடக்குது. நரேந்திர மோடின்னு ஒருத்தர் மாத்திரம் இல்லைன்னா இந்த திருட்டு பசங்களை எல்லாம் தூக்கி நிறுத்தி இருக்க முடியாத, நீதிக்கு முன்னால, சட்டத்துக்கு முன்னால என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு போய் நிற்கிற ஒரு காலம். இதெல்லாம் ஏன் இப்படி? ஏன்னா காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ கம்யூனிஸ்டுகளுக்கோ ஆட்சின்றது ஒரு ஏடிஎம் எந்திரம் தான், ஏடிஎம் மிஷின். அவனுக்கு அதுக்கு ஒரு கார்டு தான் நாம போடுற ஓட்டு, ஏடிஎம் கார்டு நாம கொடுக்குற ஒவ்வொரு ஓட்டும். அதை வச்சுக்கிட்டு அப்படியே ஏடிஎம் மிஷின்ல உள்ள போட்டு எடுக்க வேண்டியதுதான். பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு பணத்தை கொடுத்தான். வெற்றி சொன்னாங்க, இங்க இருக்கிற எம்பிக்கு வைரச்சுரங்க இருக்குன்னு சொல்றாரு. வெற்றியே ஒரு பெரிய தகவல் சுரங்கமா இருக்காரு, ஏகப்பட்ட தகவல் சொல்றாரு. யாராருக்கு எங்கெங்க இருக்குன்னு. எனக்கு என்னமோ இந்த ஐடி ரேட்டுக்கு பின்னாலே வெற்றி வேலை இருக்காரோ, தகவல் சொல்லிருக்காரோ அப்படின்னு
எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா தமிழ்நாட்டிலே 2 அமைச்சர்கள் மேல கேகேஎஸ்ஆர், தங்கத்தரசு இவங்க மேலதான் பிஜேபியே சுப்ரீம் கோர்ட்ல கேவியட் பெட்டிஷன் போட்டு சொத்து குவிப்பு வழக்குக்கு. அந்த 2 அமைச்சர் விருதுநகர்ல இருக்காங்க, விருதுநகர்ல வெற்றிவேல் இருக்காரு. அதனால எங்க இருந்து தகவல் போறாருன்னு தெரியல. ஆனா துரைமுருகன் சொல்றாரு திமுக காரங்க ஐடிக்கு தகவல் சொல்றாங்க அப்படின்னு துரைமுருகன் வருத்தப்படுறாரு. கட்சிக்காரனே தகவல் சொல்றாங்க வருமான வரிக்கு. அந்த அளவு செல்வத்தை குவிக்கிறீர்கள், லஞ்ச ஊழல திளைக்கிறீங்க, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஒருத்தர் இதே தொகுதியில எம்பியா இருக்காரு. ஒரு சினிமால ஒரு காட்சி, அந்த வீட்டுல என்ன நடந்தாலும் அதை பத்தி ஒருத்தருக்கு தெரியவே தெரியாது. பொண்ணு பார்க்க வருவாங்க, மாப்பிள்ளை வருவாரு, சம்மந்தக்காரங்க வருவாங்க, என்னிடமோ நடந்துட்டு இருக்கோம். அந்த வீட்டுல ஒரு ஆம்பளை ஒரு ஓரம் உட்காந்து மிச்சர் சாப்பிட்டே இருப்பார். அவருக்கு பேரு மிச்சர் பார்ட்டின்னு வச்சிருப்பான். அந்த வீட்டுல என்ன நடந்தாலும் தெரியாது. அது மாதிரி மாணிக் தாக்கூருக்கு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, எம்பின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இல்லப்பா, மிச்சர் பார்ட்டின்னு அர்த்தம். நீ எம்பியா இருக்கணும்னா மிச்சர் பார்ட்டியாரு. அவன் மாணிக் தாக்கூர் அவர்கிட்ட கேட்கிறாரு, அட்வைசர் மிச்சர் பார்ட்டினா என்ன செய்யணும்? இந்த தொகுதியில் என்ன நடந்தாலும் அது உனக்கு தெரியக்கூடாது. அவ்வளவு இந்த தொகுதியில் எது நடந்தாலும் கவலைப்படாத, எது நடந்தாலும் உனக்கு தெரியாம இரு. அப்படி இருந்தீங்கன்னா நீ மிச்சர் பார்ட்டி, நீயும் சந்தோஷமா இருக்கலாம், உன்னால தொகுதி மக்களும் சந்தோஷமா இருப்பாங்க. திருமணத்துல ஒரு பாட்டி, கொஞ்சம் விஷயமான பாட்டி தான். அவர்கிட்ட நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் மாணிக் தாக்கூர்னா உங்களுக்கு தெரியுமா, யாருன்னு தெரியுமா? நல்லா தெரியுமே, எம்பி அப்படின்னு சொன்னாங்க. சிரிச்சுக்கிட்டே சத்தம் நல்லா மகிழ்ச்சியா சொன்னாங்க. அவரை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னா, அந்த பாட்டி மாணிக் தாக்கூரை ரொம்ப பாராட்டி வேற சொல்லுது, ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். நமக்கு பெரிய ஆச்சரியம், என்ன இப்படி ஒரு எம்பியை பாராட்டுற ஒரு வாக்காளர் நம்ம பார்த்தது இல்லையே. அவ கேட்கிறா, என்ன பாட்டி இப்படி பாராட்டுறீங்கன்னா, இல்ல அவர் தொகுதி பக்கமே வரமாட்டாரு, அவரால் ஒரு தொந்தரவும் இல்லை அப்படின்னா. இன்னைக்கு காங்கிரஸ் எம்பியோ திமுக எம்பியோ எம்எல்ஏயோ தொகுதி பக்கம் வராட்டி மக்கள் சந்தோஷப்படுற இடத்துல இருக்காங்கன்றது இந்த கூட்டத்தில் நான் பதிவு செய்யறேன். நேத்து ஆர்கே நகர் எம்எல்ஏ, அவர் பேர் என்ன, எபினேஸ்வரா, வாக்காளர்கள் ஏன் 4 நாளா வெள்ளத்துல தத்தளிக்கிறப்ப வரலன்னு கேட்கிறாங்க. எம்எல்ஏ இந்த வாக்காளர் அடிக்க போறாரு. நிலைமை எப்படி மாறிச்சுப்பாங்க. காங்கிரஸ் திமுக ரவுடிசம், திமுக குண்டா என்னெல்லாம் நாம் சொன்னது அவங்களே நிரூபிக்கிறாங்க. வாக்காளரை எம்எல்ஏ தாக்க போறாரு. யாரா என்கிட்ட என்னடா பேசுற அப்படின்னு எல்லாரும் சமூக ஊடகங்கள் அந்த வீடியோ வைரல் ஆகுது. அப்படி ஒரு மிச்சர் பார்ட்டியை நம்ம இங்க எம்பியா வச்சிருக்கோம். இதே திருப்பரங்குன்றம் தேர்தலில் இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டது 2016. நான் தான் வேட்பாளர். இங்க இருக்கிற எல்லாரும் அந்த தேர்தலுக்காக வேலை செஞ்சிருக்கோம். பாண்டரங்கன் மட்டும் அப்ப கட்சியில வரல, அதனால அவருக்கு தெரியாது. அப்ப பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தொகுதி முழுக்க கொடுத்த வாக்குறுதி என்ன? பிஜேபி இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் இங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவோம், தோப்பூர்ல எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வருவோம் சொன்னோம். அப்ப மக்களுக்கு எய்ம்ஸ்ல என்னன்னு தெரியாது. எய்ம்ஸ் எப்படி இருக்கும் என்பதை பற்றி எல்லா கூட்டங்களையும் சந்து பொந்தெல்லாம் வீதி வீதியா வீடு வீடா விளக்கி சொன்னோம். எய்ம்ஸ் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் என்பதை சொன்னோம். எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னோம். எவ்வளவு உலகத்தரமான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும்னு சொன்னோம். தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி இருந்தன. ஆனால் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றதா தோற்றுவிட்டதா என்பது அல்ல முக்கியம். தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியின்படி எய்ம்ஸ் மருத்துவமனை அமைத்துக் கொடுத்தோம் என்பதுதான் முக்கியம். அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை விருதுநகர் நாடாளுமன்றத்துக்குள்ள வருது. மதுரையில் எய்ம்ஸ் நம்ம பேசி பேசி பழகிட்டோம். அது விருதுநகர் நாடாளுமன்றத்துக்குள்ள வருது. மதுரையில 3 பங்கு விருதுநகர் பார்லிமெண்ட் தான். மதுரை மாநகராட்சியில 13 மாநகராட்சி வார்டு விருதுநகர் பார்லிமெண்ட்ல வருது. மதுரை விமான நிலையம் விருதுநகர் பார்லிமெண்ட்ல வருது. எய்ம்ஸ் மருத்துவமனை விருதுநகர் பார்லிமெண்ட்ல வருது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் இருக்க யூனிவர்சிட்டியே விருதுநகர் பார்லிமெண்ட்ல இருக்கு. நீங்க அதெல்லாம் மதுரையில இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு அதை பத்தின கற்பனை இல்லாம இருக்கீங்க. இதெல்லாம் விருதுநகர்ல இருக்கு. ஆனா இதெல்லாம் விருதுநகர் எம்பிக்கு மட்டும் தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு தெரியாது, இங்கதான் எய்ம்ஸுக்கும் தெரியாது. ஒரு நாள் கூட இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தனது தொகுதியில வரணும்னு ஒரு வாயை திறந்து பார்லிமெண்ட்ல பேசுறது இல்லை. இங்க எய்ம்ஸ் வர வேண்டும் என்பதற்காக எந்த முயற்சியும் செய்யறது இல்லை.
உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு செங்கலை திருடிட்டு போறப்ப கூட ஏன் தொழில வந்து செங்கலை திருடிட்டு போறேன்னு சொன்னதில்லை. எதை பத்தியும் அவருக்கு தெரியாது. ஆனால் பிஜேபி அங்க எய்ம்ஸ் அமைக்கும். அங்க எய்ம்ஸ் அமைந்ததற்கு ஐயா நட்டா அவர்கள் ஒரு காரணம். அப்ப அவர் ஹெல்த் மினிஸ்டர். 3 முறை நானே குழுவுடன் பிரதிநிதிகளுடன் போய் ஐயா நட்டா அவர்களை சந்திச்சிருக்கோம். அப்ப அவர் சொன்னாரு, தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் தான் நான் சொல்ல முடியும், மத்திய அரசாங்கம். தமிழ்நாட்டை எங்க எய்ம்ஸ் மாநில அரசாங்கம் தான் சொல்லணும். இப்பதான் ஜெயலலிதா அம்மையார் இறந்து போனாங்க. இப்ப அந்த அதிமுக அரசாங்கத்தினால முடிவெடுக்க முடியல. ஏன்னா ஒருத்தர் மன்னார்குடியில வைக்கணும்னா, ஒருத்தர் புதுக்கோட்டையில வைக்கிறீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்வம். அதுல ஏன் ஆர்வம்னு உங்களுக்கே தெரியும். மன்னார்குடி தான் யாருக்கோ நெருக்கம் பக்கத்துல இருக்கு மன்னார்குடி. அதனால என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. நட்டா சொன்னாரு, நான் வேணா ஒண்ணு செய்யறேன், தமிழ்நாடு அரசாங்கம் அங்க வை இங்க வை இப்படி வையின்னு எய்ம்ஸ் மருத்துவமனை சொன்னா நான் அமைதியா இருக்கேன். எப்ப தமிழ்நாடு அரசாங்கம் என்கிட்ட வந்து மதுரையில வைன்னு சொல்லுதோ நான் தலையாட்டுறேன் அப்படின்னு சொன்னார். எப்படி? நான் உடனே எஸ் எஸ் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னார். எப்ப தமிழ்நாடு அரசு மதுரையில வைக்கணும்னு பேச வச்சோமோ அப்ப நட்டா அவர்களும் மதுரைக்கு உடனடியாக ஒரு நிமிடம் கூட தாமதம் பண்ண. அதனாலதான் மதுரைக்கு நட்டா அவர்கள் வந்த போது ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தோம். எழுந்து நின்று ஒரு பெரிய மாநாடே கைதட்ட. எய்ம்ஸ் வந்ததுக்கு ஐயா மோடி மிகப்பெரிய காரணம். இரண்டாவது முக்கிய காரணம், நட்டா அவர்கள் இல்லைன்னா மதுரைக்கு எய்ம்ஸ் வந்திருக்காரு என்பது. இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது யாரு? பிஜேபி. விருதுநகர் நாடாளுமன்றத்தில் ஒரு தொழில் பூங்கா, டெக்ஸ்டைல் பார்க், ஜவுளி பூங்கா. அதுக்கு என்ன பிரச்சனை வந்தது? ஏற்கனவே 150 கோடி ரூபாய்க்கு திருச்சுழி தாலுகால ஜவுளி பூங்கா மத்திய அரசு அனுமதித்து விட்டது. அப்ப இருந்த எம்எல்ஏவா இருந்த தங்கம் தென்னரசு அதை வரக்கூடாதுன்னு நினைச்சார். ஏன்னா வந்து அவர் தொகுதி வளர்ந்துரும்ல, வளர்ந்துட்டா அவருக்கு வேலை இல்லை, வேற யாராவது எம்எல்ஏ ஆயிடுவான், அவருக்கு வேலை இல்லை. எனக்கு தெரிய தொழில்துறை அமைச்சராக இருந்துகிட்டு அவர் தொகுதியில சீமக்கருவில விவசாயம் பண்ற ஒரே அமைச்சர் தங்கம் தென்னரசு தான் இந்தியாவிலே. கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரணை இருந்தா உங்க தொகுதியில ஒரு பாலிடெக்னிக் இருக்குன்னு சொல்லு, ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொல்லு, ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குன்னு சொல்லு, ஒரு ஐடி இருக்குன்னு சொல்லு, ஒரு தொழில் நிறுவனம் இருக்குன்னு சொல்லு. எதுவும் கிடையாது. எல்லாம் சீமக்கருவில, திருச்சுழி தாலுகா முழுக்க சீமக்கருவில. மத்திய அரசாங்கம் மேல இருந்து நித்தி ஆயோக், அதுல இருந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப பின்தங்கிய மாவட்டம் எதிரான லிஸ்ட் எடுத்தா ஒன்னு ராமநாதபுரம், இன்னொன்னு விருதுநகர். விருதுநகர்ல இதுக்கு 2 அமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர் கே சாரு, நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு. இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டிலே நம்ம மாவட்டம் தான் பின்தங்கினதுன்னு இப்படி அறிவிச்சிருக்கேன் மத்திய அரசாங்கம். அது எப்படி எங்கள் மாவட்டம் பின்தங்கியதாக இருக்கலாம்? நாங்கள் இருக்கும் போதுன்னு சொல்லி வெக்கப்பட்டு ரோசப்பட்டு இருக்கணுமா இல்லையா? பாரதி பாடினா, இருளடைந்த நாடென்று எவரோ கூறினார், இருளும் ஒரு பெருமை என எண்ணி வாழ்ந்தோமா. அது மாதிரி இந்த இப்படி அறிவிச்சது ஒரு பெருமை. இதுக்கு ஏதாவது மத்திய அரசு ஒதுக்கும், அந்த ஒதுக்குறதுல ஒதுக்கலாம். எல்லாம் மத்திய அரசு ஒதுக்குனா ஒதுக்குறது எவ்வளவுதான் பாக்குறான் திமுக காரணமே தவிர அந்த ஒதுக்குறது மக்களுக்காகத்தான் நினைக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட 4000 கோடி நீ போட்ட காசு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கும் சென்னை வெள்ள நிவாரணத்துக்கு உதவி கொண்டிருப்பது ஐயா மோடி கொடுத்த 1000 கோடி ரூபாய் தான். மறுநாளே அமித்ஷாவும் மோடியும் ஆளுக்கு 500 கோடி அவங்க துறை சார்பா சென்னை வெள்ள நிவாரணத்துக்கு வந்து அந்த காசை வச்சுதான் விளையாடிட்டு இருக்காங்க. 4000 கோடி என்ன ஆச்சுன்னா கோபம் வரும். மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைக்கிறார்கள் மா சுப்பிரமணியன் பேசுறாரு. ஒருத்தர் வெள்ளத்துல தண்ணிக்குள்ள உட்கார்ந்து டப்பாவில் மோந்து ஊட்டி குடிச்சுட்டே கேட்கிறாங்க, மகிழ்ச்சி வெள்ளத்தில் மக்கள் திளைக்கிறார்கள். மீன்ஸ் போடுறான், ஏன் நாங்க நிக்கிறேன்டா? இல்ல நான் மீனும் பார்க்க போறேன், பஸ்ஸுக்காக நிக்கிறேன்றான். லூசு போய் இருக்கு, பஸ்ஸுக்கு நிக்கிறான். இப்படியே நீச்சி போனீங்கன்னா மீனும் பார்க்க போயிடலாம். வாடா நாங்க நீச்சி போறோம்னா நீ நீச்சி போயிட்டாங்க. எங்க தாம்பரத்துல இருந்து மீனம் பார்க்க போறதுக்கு நீந்தி தான் போகணுமா? கிறுக்கு போய் மாதிரி பஸ்ஸுக்கு நிக்கிறேன் அப்படின்னு இப்படி ஆகிப்போச்சு நியூஸ். நீங்க வாங்க, சென்னையில 2 நாள் கூட மழை பெய்யல. நீங்க மும்பைக்கு யாராவது போயிட்டு வந்தீங்க அனுபவம் இருக்கும். விருதுநகர்காரங்க நிறைய பேர் மும்பை போயிருக்கீங்க. வடகிழக்கு பருவமழையை விட தென்மேற்கு பருவமழை ரொம்ப ஸ்ட்ராங். நீங்க கற்பனை பண்ண முடியாது. நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கு அந்த மாதிரி மழையை பார்த்த அனுபவமே இல்லை. கேரளா கூட பார்க்கலாம், 24 மணி நேரம் மழை பெய்யுங்க, அப்புறம்
24 நாளுக்கு மழை பெய்யும். 24 மணி நேரம் மழை பெய்யும், நிக்காது, ஒரு நிமிஷம் கூட நிக்காது. அப்படி 24 நாள் 30 நாள் மழை கொட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு குடம் வச்சிருப்போம். கேரளா எல்லாம் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு குடம் வச்சிருப்போம். அங்க ஒரு வீடுன்னா 4 பேர் தான் 4 குடம், 4 குடம் பத்தாது, 8 குடம் 9 குடம் வச்சிருப்பாங்க. மழையோட வாழ்ந்து பழகிட்டான். அந்த திருவனந்தபுரத்துல வெள்ளம் பிரச்சனை இல்லையே, வருஷத்துல 60-70 நாள் மழை கொட்டுது. திருவனந்தபுரத்துல, கொச்சியில கொட்டுது, மும்பையில கொட்டுது. சென்னை மாதிரி 50 மடங்கு மும்பையில மழை பெய்யுது. வெள்ளம் பிரச்சனை இல்லையா? 1.5 நாள் மழைக்கு இப்படியே சென்னை பல்லிக்குதுன்னா, விசாகப்பட்டினம் அப்படி இல்லை, கல்கத்தால அப்படி இல்லை, டெல்லியில அப்படி இல்லை, எந்த நகரமும் இப்படி இல்லையே. என்ன காரணம்? அங்க எல்லாம் திமுக ஆட்சி இல்லை. திமுக ஆட்சி இருந்தா தான் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள தண்ணி போகும். எவ்வளவு நஷ்டம், தொழில் எல்லாம் போச்சு. ஏதோ முதல் மாடியில இருந்தவங்க மேல இருக்கா தப்பிச்சுக்கிட்டான். தொழில் செஞ்சவங்க ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வச்சு பழச்சிட்டு இருப்பான். அந்த ஜெராக்ஸ் மிஷினே ஒரு வாரமா தண்ணியில ஊறிக்கிட்டு இருக்கு. நீங்க அவன் அதை என்னைக்கு எப்படி ரிப்பேர் செஞ்சு அது எப்படி சரியாகி அவன் என்ன பண்ண? பிரஸ் வச்சிருக்கிறவன், ஜெராக்ஸ் வச்சிருக்கிறவன், பிரிண்டர்ஸ் வச்சிருக்கிறவன், பலசரக்கு கடைகள் வச்சிருக்கிறவன் எல்லாம் நாசமா போச்சு. இந்த தொழில் எப்படி மேல் இருக்கு? ஒவ்வொரு தடவை 10,000 50,000 லட்சக்கணக்கில் வங்கி கடன் வாங்கி தொழில் நடத்துறான். அந்த வங்கி கடனை எப்படி கட்டுவான்? மழை பெஞ்சு வச்சு வெள்ளம் வந்து வச்சு வங்கியில கடனை தள்ளுபடி பண்ணுனா வங்கி தள்ளுபடி பண்ணுமா? அவர்கள் வாங்கி அத்துணை கடனையும் தமிழக அரசு கட்ட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் இந்த இடத்துல கோரிக்கை வைக்கிறோம். இந்த வெள்ளத்துக்கு காரணம் தமிழ்நாடு அரசாங்கம், மழை இல்லை. அப்படியெல்லாம் ஒண்ணும் மழை பெய்யல. 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. இப்படி ஒரு சின்ன மழைக்கு இத்தனை பேர் சீரழிகிறாங்கன்னா இதுக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? உதயநிதி போய் நிக்கிறாரு, ஒரு டீச்சர் அம்மா, வயதான அம்மா கத்துறாங்க. இவருக்கு என்னன்னு தெரியல, புரியல. அந்த அம்மா என்ன சொல்லுது? அந்த அம்மா இங்கிலீஷ்ல பேசுது. பாவம், ஐ ஆம் டீச்சர், சம் மிஸ் ஹேண்ட்லிங் மீ அப்படி இப்படின்னா இவர் இப்படி பாக்குறாரு. இங்கிலீஷ் புரியாது உதயநிதி. பக்கத்துல நேரு பாக்குறாரு, அவருக்கும் தெரியாது இங்கிலீஷ். 2 வயமலைக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் என்ன பண்றான்? நேரு என்ன பண்றாரு? பாப்பா நம்ம ரொம்ப நேரம் பேசக்கூடாது, கூட்டிட்டு போயிடுறாரு. அவ்வளவுதான். மக்கள் பிரச்சனையை தீர்த்தாச்சு. மக்கள் பிரச்சனையை தீர்டா திமுக மக்கள் பிரச்சனை தீர்க்க தெரியாது, மக்களை தீர்த்துவான். அவ்வளவுதான். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்ன தெரியும்? நயன்தாராவோட 4 படம் நடிச்சாங்க தாண்டி உதயநிதிக்கு என்னங்க அமைச்சராகிற தகுதி இருக்கு? 4 சினிமா நடிச்சிருக்காரு நயன்தாராவோட. என்ன தெரியும்? ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, உங்க அப்பா முதலமைச்சர், உங்க தாத்தா முதலமைச்சர், கலைஞர் முதலமைச்சர் இருக்கிறதுனால பேரனு முதலமைச்சர், அடுத்து நீ கொள்ளு பேரனு முதலமைச்சர் தான். அவர் பேர் என்ன? அவர் முதலமைச்சர் தான். அவர் கொள்ளு பேரனா இருப்பான்னு நினைச்சா கொஞ்சம் சொல்லு பேரனா இருக்காரு சொல்றாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? இதுக்கு பேசாம நயன்தாரா முதலமைச்சர் வைக்கலாம். நயன்தாராவோட நடிச்சதுதான் தகுதினா அந்த அம்மாவை முதலமைச்சர் ஆகிட்ட இதோட பெட்டரா ஹேண்டில் பண்ணுமா இல்லையா? ஏதோ சிரிச்சு சிரிச்சாவது பேசும், நமக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கும். இது இந்த ராஜாவுக்கு நயன்தாரா சிஎம் ஆக்கி விட்டுருக்கான்ற. இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில். இதெல்லாம் மாற்ற வந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. இந்த திருடர்கள் திருந்துறதுக்கு அனுமதிக்கவே முடியாது, திருந்த மாட்டான் திமுக. இவர்களை தூக்கி எறிவது என்பதுதான் வழி என்பதைத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்தும். தூக்கி எறியது காங்கிரஸ் கட்சி வேறும் வேறடி மண்ணும் இல்லாமல் இந்திய மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும். காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் பல பேர் இங்கே விருதுநகர்ல கூட பல பேர் காங்கிரஸ் ஒண்ணு ஐயா காமராஜர் காலத்துல இருந்து காங்கிரஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்திய தேசிய காங்கிரஸுங்க. இது இத்தாலி காங்கிரஸ். இத்தாலி காங்கிரஸுக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு வித்தியாசம் தெரியாம உங்களுக்கு வயசாகி போச்சுன்னா எங்ககிட்ட கேளுங்க, கொஞ்சம் எடுத்து சொல்லி தரோம் நாங்க. நீங்க பல நல்ல விஷயம் சொல்லுங்க, கேட்டுக்கிறோம். ஆனா இந்திய காங்கிரஸுக்கு இத்தாலி காங்கிரஸுக்கு வித்தியாசம் தெரியாம பேசாய். அப்படி ஒருத்தர் ஒரு காலத்துல பாட்டாளிகளை பத்தியே வருத்தப்பட்டு இருந்தான் கம்யூனிஸ்ட். இப்ப அதை பத்தியே அவன் பேசுறது இல்லை. அவனை கூட்டாளியை பத்தி தான், திமுக பத்தி மட்டும்தான் கவலை. தேர்தலில் போன தடவை 25 கோடி கொடுத்தான், இந்த தடவை எத்தனை கோடி கொடுப்பான், இதை தாண்டி அவனுக்கு யோசனையே கிடையாது. இப்ப கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட போனாலும் போகும்போது தெரியுது, அவன் தான் 350 கோடி வச்சிருக்கான். ஒரு எம்பிட்டே 350 கோடினா இஸ் ஈக்குவல் டு 65 எம்பினா 350 × 65 பெண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த சாத்தூர்ல இந்த ஜவுளி பூங்கா வருவதற்கு போராட்டம் செய்து
திமுக அரசிடம் போராடி மத்திய அரசிடம் வாதாடி அப்போது இருந்த ஐயா பியூஷ் கோயல் அவர்களை சந்தித்து இதுக்கு பேரே காம்படிட்டிவ் சேலஞ்சிங் மெத்தட்னு பேரு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். மத்திய அரசாங்கம் என்ன செய்யும்? ஜவுளி பூங்கா அறிவிக்கும். பல மாநில அரசுகள் போய் ஏல விடுற மாதிரி வச்சுங்க. இவங்க எல்லாம் போய் சொல்லுவாங்க, நாங்க இலவசமா மின்சாரம் தருவோம் அந்த பூங்காக்கு, நாங்க இலவசமா ரோடு போடுவோம், நாங்க இலவசமா இதுல டாக்ஸ் ஃப்ரீ தர்றோம், எங்க மாநிலத்துக்கு கொடுங்க, எங்க மாநிலத்துக்கு கொடுங்க. அப்படி தமிழ்நாட்டோட போட்டிக்கு வந்தது யாரு? தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா. அப்ப தமிழ்நாட்டில இருந்து நாம போய் பீஸ் கோயிட்டு என்ன சொன்னோம்? இப்படி எல்லாம் சேலஞ்சிங் மெத்தட் பண்ணி யாராவது கன்செஷன் கொடுக்கறான்னு கொடுக்காதீங்க. இந்த டெக்ஸ்டைல் தொழில தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய நிபுணத்துவம் இருக்கு. இங்க ஒரு பெரிய பாரம்பரியம், 100 வருஷத்துக்கு மேல ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு டெக்ஸ்டைல்ல. அது விருதுநகர்ல இருக்கு, கோயில்பட்டியில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. பெண்டகன் நிறுவனம் எல்லாம் கார்மெண்ட்ஸ்ல சர்வதேச தரத்துக்கான ஒரு அந்தஸ்து பெற்ற நிறுவனமா விருதுநகர்ல உருவாக்கி இருக்காங்க பெண்டகன். அதனால அந்த நிறுவனத்தை தமிழகத்திற்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கிறப்ப மிகவும் பின்தங்கிய மாவட்டம் நீங்களே அறிவித்திருக்கிற சாத்தூர் கொடுக்கணும். அதை பெற்றுக் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. இது மிச்சர் பார்ட்டி இல்ல, இது மாஸ் பார்ட்டி. அது மிச்சர் பார்ட்டி. இவ்வளவு டெக்ஸ்டைல் பார்க் வந்துருச்சு, அதாவது சட்டம் பார்லிமெண்ட் வந்துருச்சு. ஒரு நன்றி சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு அந்த எம்பி. பிரதமருக்கு ஒரு நன்றி சொல்லி ஒரு கடிதம் எழுதிப்பாரா, எனது தொகுதியில் வந்து விட்டது, பிரதமர் கொடுத்து விட்டார். ஏன் சொல்லல? வந்தது தெரியாது அவருக்கு. அதே மாதிரி நைஜீரியா வைர சுரங்கத்தில் இருப்பார் நினைக்கிறேன். அந்த சுரங்கத்தில் அவர் போய் சிக்கிக்கிட்டா கூட மோடி தான் போய் மீட்டு வரணும், தெரிஞ்சு. அதனால டெக்ஸ்டைல் பார்க் நாம தான் கொண்டு வந்தோம். எய்ம்ஸ் மருத்துவமனை நாம தான் கொண்டு வந்தோம். விருதுநகருக்கு மெடிக்கல் காலேஜ் யார் கொண்டு வந்தா? எத்தனை வருஷமா கோரிக்கை, விருதுநகருக்கு மருத்துவக் கல்லூரி வரணும், விருதுநகருக்கு மருத்துவக் கல்லூரி வரணும். எனக்கு தெரிய 98ல இங்க சுதேசி ஜாகரன் பெஞ்சில இதே தேசபந்து மைதானத்துல கூட்டம் நடத்துறப்ப அந்த கூட்டத்துல இந்த ஊர்ல பேசினாங்க, விருதுநகருக்கு மெடிக்கல் கல்லூரி வரணும். பல வருஷமா பேசிக் கொண்டிருந்ததை செயல்படுத்தி விருதுநகருக்கு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது யாரு? பிரதமர் நரேந்திர மோடி. நமது கல்லூரி நமது ஊர்ல. பாருங்க, எல்லா தென் மாவட்டங்களையும் மதுரையில மெடிக்கல் காலேஜ், திண்டுக்கல்ல மெடிக்கல் காலேஜ், தேனியில மெடிக்கல் காலேஜ், விருதுநகர்ல மெடிக்கல் காலேஜ், சிவகங்கையில மெடிக்கல் காலேஜ், தூத்துக்குடியில மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலியில மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரியில மெடிக்கல் காலேஜ், ராமநாதபுரத்துல மெடிக்கல் காலேஜ். பழைய எம்ஆர்டி சொல்லுவோம், மதுரை, ராமநாடு, திருநெல்வேலின்னு சொல்லுவோம் ஒரு காலத்துல எம்ஆர்டி. அந்த எம்ஆர்டியினுடைய அத்துணை மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி. இது வட மாவட்டங்களோட இன்னும் கொடுக்கல, தென் மாவட்டங்கள்ல நாம இதை கேட்டு 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 வாங்கியிருக்கோம். தென் மாவட்டங்கள் பின்தங்கி இருக்குன்னு சொல்லி 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 ஒரு கருத்து உருவாக்கி இருக்கோம். அதனால கிடைச்சது. நாம கேட்கிறோன்றது முக்கியம் இல்ல, அதை புரிஞ்சுக்கிற ஒரு பிரதமரா இருக்காருன்றதுதான் முக்கியம். கேட்கறத யாரெல்லாம் கேட்கிறாங்க, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இதை கூட அதை கூட கேட்கலாம். அதை புரிந்து கொண்டு அதை கொடுக்கிற அளவுக்கு அதுல தெளிவு இருக்கிற ஒருத்தர் இன்னைக்கு பிரதமரா இருக்கார். அப்படி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எல்லாத்திலும் மெடிக்கல் காலேஜ், எய்ம்ஸ் வந்திருக்கு தென் மாவட்டங்கள். மாநில அரசு தென் மாவட்டத்தில் செஞ்சது என்ன? இந்த விருதுநகருக்கு மாநில அரசு என்ன பண்ணி சொல்லுங்க. இத்தனை வருஷம் ஆச்சு. இந்த விருதுநகர் மாவட்டத்தில் மாநில அரசு இந்த திட்டங்களை துவங்கி இருக்கு, இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கு, ஒரு சீமத்தினோட முன்னையாவது நாங்க அகற்றி போட்டிருக்கோம், ஒரு ஆணியாவது புடிங்கிருக்கோம்னு சொல்லுன்னு கேட்கிறேன் நான். ஒண்ணுமே இல்லை, ஒயிட் லேது. எப்படி இந்த மக்களை ஏமாற்றுதான் நினைக்கிறீங்க, முட்டாளா நினைக்கிறீங்க? தொடர்ந்து ஒரு வாக்குகளை பெற்று அமைச்சர்களாக இருந்து விட முடியும் என்று நினைக்கிறீங்க? பேரிடர் மேலாண்மை அமைச்சர் KKS, பேரிடர் அவர் தானே, டிசாஸ்டர் டிஎம்கே தான். அதுல இருந்து இவர் எப்படி காப்பாற்றுவாரு? திமுக தான் டிசாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு, பேரிடர திமுக. அதுல இருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு அமைச்சர்னா எப்படி காப்பாற்ற முடியாது? என்னன்னு தெரியாதுல்ல. பேரிடர்னா இன்னைக்கு இந்தியாவில் தெரிஞ்சவர் நரேந்திர மோடி தான். குஜராத்ல பூகம்பத்தை பார்த்திருக்காரு, குஜராத் வறட்சியை பார்த்திருக்காரு, குஜராத்ல என்னவெல்லாம் பிரச்சனையோ அதெல்லாம் பார்த்திருக்காரு. இன்னைக்கு நரேந்திர மோடிக்கு புயல்னா என்னன்னு தெரியும், பூகம்பம்னா என்னன்னு தெரியும், வெள்ளம்னா என்னன்னு தெரியும், பசினா என்னன்னு தெரியும், பட்டினினா என்னன்னு தெரியும். சுரங்கத்துல தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டால் அவனுக்கு ஆக்சிஜன் வேணும் தெரியும், உணவு வேணும் தெரியும், தண்ணி வேணும் தெரியும்.
எல்லாத்தையும் விட அவர் மனசு தைரியமா இருக்கிறதுக்கு மனோதிடம் சொல்வதற்கான டாக்டர்கள் வேணும்னு தெரியும். அத்தனையும் தெரிந்த ஒருவர் இன்னைக்கு இந்திய பிரதமராக இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் என்பதுதான் இன்றைய பாரதிய ஜனதா கட்சியோட விசேஷம். ஆனால் இது எதுவுமே தெரியாதவர் முதலமைச்சர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் நம்ம தெரிஞ்சு. எதுவும் தெரியாது, எதுவும் தெரியாது. பேப்பரை கொடுத்து வாசிக்க சொன்னா தப்பா வாசிக்கிற முதலமைச்சர். கலைஞர் உயிரோடு இருக்கிறப்ப அவர் பேப்பர் எடுத்து வாசிக்கிறார். ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அப்படின்ட்டு பேப்பர் எடுத்து பார்த்து கலைஞர் அவர்களே அப்படிங்கிறார். எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அப்பம் வேற பேப்பர் பார்த்து வாசிச்சு சொன்ன ஒரே ஆளு ஸ்டாலின் தான். அப்பம் வேற பேப்பரை பார்த்து துண்டுச்சீட்டு பார்த்தா வாசிக்க சொல்ல முடியும். திமுக தலைவர்னு சொல்லிட்டுங்க, கலைஞர்னு சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? பேப்பர் எடுத்து பார்த்து கலைஞர் என்ன சொன்னீங்களே 5-3-7 சொன்னார். அவருக்கு 8 பிடிக்காது. எந்த ஒரு ஆட்சியில் இருக்கும் யோசிக்கலாம். இதெல்லாம் மாற்றம், இதெல்லாம் மாற்றுவதற்கு தான் வந்திருக்கு. இந்த நாட்டில் மேல இருந்து கீழே வரைக்கும் 70 ஆண்டுகளாக என்னவெல்லாம் தவறு நடந்திருக்கிறதோ அத்துணை தவறுகளையும் மாற்ற வந்த ஒரு ஆட்சி தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி. எல்லாத்தையும் தலைகீழா மாற்றும். ஒரு காலத்துல எம்ஜிஆர் பாடினார்ல, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். அதேதான் இன்னைக்கு மோடி. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் எத்தனை திமுக காரனால் விடமாட்டேன், எத்தனை காங்கிரஸ் காரனால் விடமாட்டேன். அது ஏவா வேலு, செந்தில் பாலாஜி, துரைமுருகன், ஜெகத் ரக்ஷக யாராவது இருந்துக்கோ. ஜெகத் ரக்ஷ ஹாஸ்பிட்டல் மார்ச்சூரியில பணம் வச்சிருக்காங்க. பணம் வைக்கிற இடத்துல பணம் வைக்கிற ஒருத்தரை பாத்துக்கீங்களா? திமுக காரன் மட்டும்தான் இப்படி யோசிக்க முடியும். ஏன்னா அவர் என்ன நினைச்சிருக்காரு, இடி ஐடி காரன் என்ன நினைப்பான், என்னதான் இருந்தாலும் பணத்தை ஒழிச்சு வச்சாலும் பணத்தை ஒழிச்சு வச்சுக்கிற இடத்துல பணம் வச்சிருப்பாங்க. அப்படி நினைச்சு வரமாட்டான். அந்த பயபிள்ளைக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிருக்கான். ஆனா ஜெகத் ரக்ஷனுக்கு தெரியாது, கூட இருக்கிற பயபிள்ளையே போட்டு கொடுத்துருச்சு. இது பணத்தாரில வச்சிருக்காரு இவ ஜெகத் ரக்ஷகன்னு சொன்னதே கூட இருக்கிறாள் தான். அதுதான் துரைமுருகன் சொன்னார், நம்ம கூட இருக்கிறாரே சொல்றாங்க. நீ கூட இருக்கிற ஆளுக்கு கமிஷனே கொடுக்கலன்னா அவன் என்ன செய்வான்? அவன் இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். ஒண்ணு உங்ககிட்ட கமிஷன் இல்லைன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன். அவர் கொடுத்தது அதான் வந்துச்சு. உள்ள போன 28 கோடி ரூபாய் பணத்துக்கு அடியில் இருக்கு. என்ன எங்கே வைக்கிறது தெரியாம பணத்துக்கு எல்லாம் பணத்தை வச்சிருந்தா இதெல்லாம் எங்க போய் முடியும்? இது எல்லாத்தையும் அகற்றணும்னா பாரதிய ஜனதா கட்சி 3ஆம் முறையும் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான். 2 விஷயம் சொல்லி நிறைவு செய்றேன். ஒண்ணு, பல ஆண்டுகளாக நாம மிகப்பெரிய தியாகம் செய்து விடுதலைக்கு அப்புறம் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக நாம் நடத்திய இயக்கம் ராம ஜென்ம பூமி. ஜெய் ஸ்ரீராம். வரக்கூடிய ஜனவரி மாதம் 22ஆம் தேதி ராம ஜென்ம பூமியில அயோத்தியில, அங்கெல்லாம் கும்பாபிஷேகம் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஊர்ல கும்பாபிஷேகம் சொல்லுவோம், கும்பம் வச்சு அதுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அந்த ஊர்ல பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லுவாங்க வட இந்தியா. வரக்கூடிய ஜனவரி 22 அயோத்தியில ஸ்ரீராமனுக்கு பிராண பிரதிஷ்டை நடைபெறுகிறது. 400 ஆண்டு கால போராட்டம், 400 ஆண்டு கால உயிர் தியாகம், 400 ஆண்டு காலமான ஏக்கம், ஆதங்கம், கவலை எல்லாவற்றுக்கும் ஒரு விடிவு வர ஜனவரி 22 அன்னைக்கு பிராண பிரதிஷ்டை அயோத்தியில நடக்குது. ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கம் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கேட்க போகுது. ஜெய் ஸ்ரீராம். அந்த முழக்கத்துல நாடெல்லாம் நம்ம மக்களை நம்ம சந்திக்க போறோம். டிசம்பர் 31 இருந்து ஆரம்பிச்சிருவோம். நாம வீடு வீடா போய் அட்சதை கொடுக்க போறோம். அயோத்தியில இருந்து அட்சதை வந்திருக்கு. இந்த மாவட்டத்துக்கு பாண்டரங்கட்ட இருக்கு, மேற்கு மாவட்டத்துக்கு ராஜாட்ட இருக்கு, RSS இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் நாம எல்லாம் சேர்ந்தா வேலை செய்ய போறோம். அட்சதைய ராமபிரானுடைய அந்த ஆசையை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு செல்ல போறோம். என்ன செய்தியோடு கொண்டு செல்ல போறோம்? இந்த அட்சதை அயோத்தியிலிருந்து ராமபிரான் அனுப்பியது. அடுத்த முறை தேர்தலுக்கு அப்புறமும் இங்கே ராமராஜ்யம் இருப்பதற்கு நீங்கள் காரணமாக இருக்கிறது. ராமனின் அட்சதை உங்களுக்கு, ராமராஜ்யம் இந்த தேசத்திற்கு கிடைக்கணும்னா மறுபடியும் நீங்கள் நரேந்திர மோடிக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையோடு நாம் மக்களை சந்திக்க போறோம். மீண்டும் நாம தான்
பக்கத்துல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பைனாகுலர் வச்சு பார்த்தா கூட எதிரிகளே தெரியாத ஒரு இந்திய அரசியல். நாம கூட முதல்ல 283 இடத்துல ஜெயிச்சோம். மோடி ஒழிக, மோடி கோ பேக், மோடி டவுன் டவுன் என்னென்னமோ சொன்னா, அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் 20 சீட்டு அதிகமா 303 சீட்டு ஜெயிச்சோம். இப்ப சனாதனத்தை ஒழிக்கிறோம்டா 3 ஸ்டேட்ல ஸ்வீப்பிங்கா ஜெயிச்சிட்டோம். அங்கிருந்து ஒருத்தர் போன் பண்ணார் மத்திய பிரதேசத்துல இருந்து. நாங்க கூட மத்திய பிரதேசம் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் நினைச்சோம் சார். ஆனா நல்ல வேலை உதயநிதி ஸ்டாலின் தேங்க்ஸ் சொல்லுங்க, சனாதனத்தை ஒழிப்பேன்னாரு, எங்களுக்கு நல்ல ஓட்டு கிடைச்சிருச்சு, ஜெயிச்சுட்டோம். சத்தீஸ்கர் அப்படித்தான். அதனால இந்த திமுக ஒவ்வொரு நாளும் உலர உலர, உதயநிதி ஸ்டாலின் தான் உலர உலர, நமக்கு ஒவ்வொரு உலருக்கும் ஒரு 3-4 எம்பி எண்ணிக்கை கூடிட்டே இருக்குன்னு மேல பேசிக்கிறாங்க. அதனால இந்த தடவை என்ன சொல்றாங்கன்னா, ராமஜென்ம பூமி, காங்கிரசுடைய ஊழல், திமுகவுடைய ஊழல் அம்பலம், சனாதன ஒழிப்பு பேச்சினுடைய எதிர்ப்பு, இதெல்லாம் சேர்ந்து 400 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும். 421 வரும். சத்தியமா வரும். 400 சீட்ஸ் அண்ட் அபவ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 21 கூட சொல்றாருல, 400 தான் நான் சொன்னேன். ஐயா 421 சொல்றாரு. தர்மபுரி எம்பி செந்தில்குமார் தர்மபுரி எம்பி செந்தில்குமார் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு. தீஸ் கோமூத்ரா ஸ்டேட்ஸ் அப்படின்னு பேசியிருக்காரு. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்ட அந்த வீடியோ பாத்தீங்களா? பாரதிய ஜனதா கட்சி வட இந்தியாவில கோமூத்திரம், கோமூத்திரம்னா பசு கோமியம் சாப்பிடுற மாநிலங்கள்ல தான் வெற்றி பெறும், மற்ற இடங்களில் அது வெற்றி பெறாது. என்ன திமிரு, என்ன ஆணவம், என்ன கொழுப்பு! நாடாளுமன்றத்தில் ஒட்டுமொத்த வட இந்திய மாநிலங்களையும் இவங்க எல்லாம் கோமூத்திரம் சாப்பிடுற மாநிலம்னு பேசினான்னா, நாக்குல நரம்பு இல்லாம பேசினா, அடுத்த முறை நீ பாராளுமன்றத்திற்கு உள்ள நுழைய முடியாது என்பது மாத்திரமல்ல, இதை சொல்லிக்கிட்டு நீ ஒரு தொகுதிக்குள்ள தர்மபுரிக்குள்ள வர முடியாது என்பதையும் இங்கே நாங்கள் எச்சரிக்கையாக தெரிவிக்கிறோம். என்ன கொழுப்பு! கோமூத்திரம் சாப்பிடுங்க. திமுக வீட்டுல எல்லாம் நீங்க கோமூத்திரத்தை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள நீங்க வந்தது இல்லையா? நான் கேட்கிறேன், இந்த தொகுதியில 2 மந்திரி இருக்காங்களே, KKS தங்கந்தன் அரசு, இதுவரைக்கும் உங்க வீட்டுல கிரகப்பிரவேசம், உங்க கல்யாணம், உங்க காது குத்து, உங்க சடங்கு எதுலையுமே நீங்க கோமூத்திரத்தை, கோமியத்தை உள்ள வச்சுக்கிட்டு தெரிச்சது இல்லையா? உங்க தாத்தா முப்பாட்டை செத்து போனதப்பெல்லாம் கோமியத்தை வச்சு உங்க தலையில அடிச்சது இல்லையா? கோமூத்திரம்னா பிஜேபி கார மட்டுமா, அது வட இந்தியா மாத்திரமா? நீங்க வேணா சொல்லி பாருங்க, இது வரைக்கும் எங்க வீட்டுல பசு கோமியமே நாங்க பயன்படுத்துறது இல்லைன்னு திமுக காரனை சொல்லு. இந்த விருதுநகர் இருக்கிற திமுக கார கொஞ்சமாவது ரோசமான பெக்க இருந்தா அவன் திமுக இருக்கலாமா? பசு கோமியத்தை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறவங்க கட்சியில ஒரு எம்பி என்ன கொழுப்பு இல்ல? நான் சொன்னேன், கோமூத்திரம் என்பது கோபாலபுரத்து மூத்திரத்தை விட 1000 மடங்கு சிறந்தது. என்னது? யாரை பார்த்து என்ன பேசுறது? நாங்கெல்லாம் கோமூத்திரம் குடிப்போம், நீ? ஆனால் ஒட்டுமொத்த பாராளுமன்றமும் கொதிச்சு எழுந்திருக்கு. மன்னிப்பு கேட்டிருக்காங்க எம்பி. திமுக எங்கள் கட்சி எம்பி செய்தது தவறு, மன்னிப்பு கேட்கணும், அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த ஆவேசத்தை பார்த்து வரலாற்றில் முதல் முறையாக திமுக மன்னிப்பு கேட்டு வைத்திருக்கிறோம். நாம பார்லிமெண்ட் இதெல்லாம் பழைய பிஜேபி இல்லப்பா. திமுக அமைச்சர் சொல்றாரு, நாங்கள் பழைய திமுக என்றால் என்னவென்று காண்பிப்போம். பாஜக எங்களுடன் விளையாடுகிறது, பழைய திமுக நாங்க என்னன்னு காண்பிப்போம். ஒரு மந்திரி பேசினார். வாங்க, நாங்களுமே புதிய பிஜேபி என்னன்னு காமிக்கிறோம். வாங்க, நாங்களும் பழைய பிஜேபி இல்ல, நீங்க புதிய திமுக இல்ல, நாங்க ஒன்றும் பழைய பிஜேபி இல்ல, வாங்க நாங்க புதிய பிஜேபி என்னன்னு காமிக்கிறோம்னு நாமளும் தயாரா இருக்கோம். பேசுற ஒரு திமுக எம்பி மார்க்சிஸ்ட், காங்கிரஸ் இத்தனை கட்சியும் வாய் மூடி மௌனமா இருக்கு. நான் கூட ஒரு கூட்டத்தில் கேட்டேன், வாயில என்ன கொழுக்கட்டையா மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸ்? நம்ம கட்சி தொண்டர் என்ன சொன்னா, கொழுக்கட்டை இல்ல கோமூத்திரம் என்ன வச்சுட்டு இருக்கிற வாய். ஏன் பேசுறதுக்கு என்ன? இந்த மாணிக் தாக்கூர் எந்திரிச்சு நின்று இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்ல வேண்டாமா? வட இந்திய மக்களை இப்படி அவமானப்படுத்தலாமா? வட இந்தியா தென்னிந்தியான்னு இருக்கா? முதல்ல வட இந்தியா தென்னிந்தியா இல்ல, ஒரு இந்தியாவா இருக்குன்னு சொல்றது பாரதிய ஜனதா கட்சி. I am not South Indian, I am an Indian from South. He is not North Indian, he is an Indian from North. வடக்கில் இருக்கிற இந்தியன் அவன் தான், வட இந்தியன் இல்லை.
நான் இந்தியன், தெற்குல இருக்கிற இந்தியன் தான், தென்னிந்தியன் இல்ல. அப்படி ஒரு தனித்தனி தேசமெல்லாம் இல்ல. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நாடு. இந்த வாய் கொழுப்பு அடைக்கணும்னா திமுகவை ஆட்சியிலிருந்து தூக்கி எறியணும். தமிழக மக்கள் என்ன செய்யறோம்? வீட்டை பூட்டி பூட்டி வைக்கிறோம். ஊருக்கு போனா ஏதோ பெட்ரூம்ல வெறும் 1000 ரூபாய் இருக்கோ 2000 ரூபாய் இருக்கோ லாக்கர்ல. பெட்ரூம் லாக்கரை போட்டு, பீரோவை போட்டு, பெட்ரூமை போட்டு, வெளியில வந்து கதவை போட்டு, ஆசை கதவை போட்டு, வெளியில வந்து கேட்டு கதவை போட்டு, எல்லாம் பூட்டிட்டு 4 அடி போறப்ப ஒரு வீட்டுக்காரமா கேட்பாரு, நல்லா பூட்டிட்டு இல்ல அப்படின்னா அந்த அம்மா உடனே சந்தேகம் வரும். இந்த மனுஷன் என்னத்தையாவது கேட்டு தொலைப்பாரு. திரும்ப அந்த அம்மா 10 அடி போய் இந்த பூட்டை தொங்கி பார்ப்போம். நான் நல்லா தேங்க பூட்டிட்டேன், வா வா நீ ஒரு லூசு போன பூட்டா வந்துட்டேன். இத்தனை பூட்டு பூட்டி உள்ள ஒண்ணு பெருசா இல்ல, 2000 ரூபாய் இருக்கும், ஒரு கம்மல் மூக்குத்தி இருக்கும், அவனுக்கான் அதுக்கே இத்தனை பூட்டு. இத்தனை பூட்டு பூட்டி வீட்டு சாவியை ஒரு திருடங்கிட்ட கொடுத்துட்டு நாம திருவிழாவுக்கு போனா என்ன நடக்கும் சொல்லுங்க? தமிழ்நாட்டை பார்த்து பார்த்து பூட்டி வச்சிருக்கோம். கோயிலை கட்டி வச்சிருக்கோம், பண்பாட்டை கட்டி வச்சிருக்கோம், இங்க ஒரு பெரிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஒரு வரலாறு இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, நமக்குன்னு ஒரு 5000 வருஷம் பெருமை இருக்கு, அழியாத தமிழ் மொழி நமக்கு பின்னால இருக்கு, தேவாரமும் திருவாசகம் இருக்கு, நாயன்மாரும் ஆழ்வாரும் இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த தமிழை பூட்டி பூட்டி வச்சு சாவியை கொண்டு போய் திமுக காரங்கிட்ட கொடுத்துட்டு நம்ம போயிட்டோம்னா வந்து பார்த்தா என்ன இருக்கும்? என்ன வழங்கும்? திருடங்கையில சாவியை கொடுக்கறதும் திமுக காரனுக்கு ஓட்டு போடுறது ஒண்ணுதான் நாம திரும்ப திரும்ப சொல்றோம். மக்கள் வீட்டை பூட்டினா சாவியை வாட்ச்மேன் கொடு, அந்த வாட்ச்மேன் பிஜேபி தான் தெரிஞ்சு கொடு அப்படின்னு சொல்றோம். அந்த வாட்ச்மேன் நாங்க தான். உன்னை காப்பாற்றுகிற, இந்த மக்களை காப்பாற்றுகிற, இந்த தேசத்தின் சொத்துக்கள் பறிமுதலாகாமல் கொள்ளை போகாமல் காப்பாற்றுகிற வாட்ச்மேன் தான் நரேந்திர மோடி. அவர் பிரதமர்லாம் கிடையாது, வாட்ச்மேன். அவரே அதை சொல்றாரு, நான் வாட்ச்மேன் சொல்றாரு. நாமெல்லாம் அந்த வாட்ச்மேனுக்கு தொண்டு செய்கிற லட்சம் தொண்டர்கள். ஒரு பிஜேபியை திட்டுறான், பிஜேபியை குறி வைக்கிறான், பிஜேபியை கைது பண்றான். இந்த திமுகவும் போலீஸும் நடுராத்திரில வந்து பிஜேபி காரனை கைது பண்ணி நான் பெயிலபிள் செக்ஷன்ல உள்ள வைக்கிறான்னா அதுக்கு காரணம் என்ன? இந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நோக்கம் பிஜேபி இல்ல, நோக்கம் இந்த ஏடிஎம் கொள்ளையடிக்கிறது. பிஜேபி காரன் டிஸ்டர்ப் பண்றான். இவன் தான் வாட்ச்மேனா உட்கார்ந்து இந்த தேசத்தை காப்பாத்திட்டு இருக்கான். அதனால இவனை தூக்கி அகற்றிட்டோம்னா அப்புறம் இந்த தேசத்தை கொள்ளையடிக்கிறான். அப்படிதான் நீ கர்நாடகால 10 வருஷம் பசியில் ஆட்சியை கையில கொடுத்துருக்கோம். அடிக்கிறான் கொள்ள இல்லை கர்நாடகா. திமுக என்ன ஆச்சு? 10 வருஷம் அதோட பசி ஆட்சி கொடுத்தோம், அடிச்சு தீக்கிறான். என்னென்ன தீக்கணுமோ தீர்த்துக்கோ. ஒரு தடவை திமுக ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் வராதுன்னு அவனுக்கு தெரியும். இது வரைக்கும் வந்ததே இல்லை திமுக. எம்ஜிஆர் 3 முறை முதலமைச்சர் இருந்தார், ஜெயலலிதா 2 முறை வந்தாங்க. திமுக ஒரு முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுமுறை ஆட்சிக்கு வந்த வரலாறே கிடையாது. அடுத்த முறை 2021 பிஜேபி தான் சீஃப் மினிஸ்டர், அண்ணாமலை தான் முதலமைச்சர், பாண்டரங்கன் தான் இங்க அமைச்சர். பாலகணபதிக்கு என்ன பொறுப்புன்னு தெரியும், ஆனா அமைச்சர் அறிவிச்சிட்டோம். நீ என்ன பாருச்சு கையினாலே காங்கிரஸ் கொடுக்கூடாது, காங்கிரஸ் திட்டி தான் நடக்கும். லஞ்சம் வாங்குறதுக்கு பாருங்க, கையூட்டுன்னு பேர் வச்சுக்கான் தமிழ்ல. ஏன் கையூட்டுன்னு பேர் வச்சா? கை காங்கிரஸ் இன்னும், அதனால கையூட்டு. கையூட்டுனால என்ன அர்த்தம்? கை இருக்குன்னு அர்த்தம். இப்படி ஒரு நிலைமையை நாம உருவாக்கும். இன்னைக்கு அற்புதமான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 2வது விஷயத்துக்கு வர, காஷ்மீர்ல 307 பிரிவை நீக்கணும். என்ன பண்ணார் மோடி? ஜம்மு காஷ்மீர மாநில அந்தஸ்துல இருந்து எடுத்து விட்டார், அது யூனியன் பிரதேசமா ஆக்கிட்டார். லடாக் தனியா பிரிச்சாரு, அதை யூனியன் பிரதேசமா ஆக்கிட்டார். ஒரு யூனியன் பிரதேசம் யூனியன் வித் அசம்பிளி. இப்ப பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம், ஆனா அங்க ஒரு சட்டமன்றம் இருக்கும், முதலமைச்சர் இருப்பார். அந்தமான் யூனியன் பிரதேசம் வித்வுட் அசம்பிளி, அங்க சட்டமன்றம் இருக்காது, முதலமைச்சர் இருக்க மாட்டாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் இருப்பார், நிர்வாகி மட்டும் இருப்பார். அப்படி லடாக்க யூனியன் பிரதேசம், சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசம். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம், சட்டமன்றம் இருக்கிற யூனியன் பிரதேசமா மாத்திட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நிலைமை சீரடைந்த பிறகு ஜம்மு காஷ்மீரை மறுபடியும் மாநில அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு அமித்ஷா ஏற்கனவே சொன்னதுதான். இவர்கள் அரசாங்கம் செய்தது, மோடி எடுத்த முடிவு, அமித்ஷா எடுத்த முடிவு அத்தனையும் சரி என்று இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னால
நல்லா ஜம்மு காஷ்மீர் அப்படி ஒண்ணும் உங்களுக்கு தனி இறையாண்மை எல்லாம் கிடையாது. ஜம்மு காஷ்மீருக்கு தனி கொடி, ஜம்மு காஷ்மீருக்கு தனி சட்டம். இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேறுகிற எந்த சட்டமும் ஜம்மு காஷ்மீருக்கு பொருந்தாது. இந்திய அரசாங்கமே நினைச்சாலும் ஒரு அங்குலம் மண்ணு கூட ஜம்மு காஷ்மீர்ல விலைக்கு வாங்க முடியாது. விருதுநகர்ல ஒரு போஸ்ட் ஆபீஸ் இருக்கு, சொந்த கட்டடம் மத்திய அரசுக்கு. விருதுநகர்ல ஒரு பிஎஸ்என்எல் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, மத்திய அரசாங்கத்தோட சொந்த கட்டடம். இங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அந்த நிலம் ரயில்வேக்கு சொந்தமானது, மத்திய அரசு சொந்தமானது. இப்படி ஜம்மு காஷ்மீர்ல போஸ்ட் ஆபீஸோ ரயில்வே ஸ்டேஷனோ டெலிபோனோ பேங்கோ ராணுவமோ ஒரு அங்குல நிலத்துல கூட சொந்த மண்ணில் இயங்க முடியாது. அந்த நிலம் எல்லாம் ஜம்மு காஷ்மீர் அரசாங்கத்துக்கு சொந்தம். இதையெல்லாம் மாற்றி இந்திய அரசுக்கு மீறிய ஒரு மாநில அரசு இல்லை என்பதை நிரூபித்த பிரதமர் நரேந்திர மோடி. இது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுங்கிறாங்க. இல்லடா லூசு, இது இந்திய பேரரசு. நரேந்திர மோடியோட அரசு இந்திய பேரரசு. இந்த இந்திய பேரரசு லஞ்ச ஊழல் பண்ணி திருட்டுத்தனம் பண்ண அத்தனை பேரையும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தும். இந்த இந்திய பேரரசு எல்லை தாண்டி வந்த சீன ராணுவத்தை கையை பிடிச்சு தள்ளி வெளியேற்றி மன்னிப்பு கேட்க வைக்கும். இந்த இந்திய பேரரசு பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல அவன் எல்லைக்குள்ளே போய் நாசமாக்கும். இந்த இந்திய பேரரசு 400 வருஷமாக நிறுத்தி வைத்திருந்த ராமர் ஆலயத்தை மிக பிரம்மாண்டமாக கட்டி எழுப்போம். இந்த இந்திய பேரரசு காசியை புனிதப்படுத்தி கங்கையை தூய்மைப்படுத்தி ஒவ்வொருவரும் காசியையும் கங்கையும் புனிதமாக நினைக்க வைக்கும். இந்த இந்திய பேரரசு ஒவ்வொரு வீட்டு பெண்மணிக்கும் கேஸ் கொடுக்கும், ஒவ்வொரு பெண்மணி பேர்லையும் வீடு கொடுக்கும், ஒவ்வொரு விவசாயிக்கும் வருஷத்துக்கு 6000 ரூபாய் பணம் கொடுக்கும். இந்தியாவின் உணவு உற்பத்தியே இன்னைக்கு உலகத்திற்கு உணவு கொடுக்கலாம் என்ற அளவிற்கு 350 மில்லியன் கண்ணாக இந்திய பேரரசு நரேந்திர மோடி அரசு உயர்த்தும் என்றால் இது 3ஆம் முறையும் நமக்கு மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.